கோடையை குளுமையாக்குறதுக்கு நம்மளுடைய பாரம்பரிய ரெசிபி மோர் குழம்பு ஈஸியாக செய்யலாமா? இந்த சம்மர் சீசனில் சாதத்தோடு சாப்பிட செமையான ஒரு சைட் டிஷ். கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு துண்டு வெள்ளரிக்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டு 1 கப் தண்ணி விட்டு மூடி நல்லா வேக வைக்கலாம். வெள்ளரிக்காய் நல்லா வேகட்டும். இப்போ அரைப்பு ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கப் அளவு துருவிய தேங்காய், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு மஞ்சள் பொடி, 1/2 கப் தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி அரைப்பு ரெடி பண்ணி வச்சுட்டு தேங்காயோட 1 ஸ்பூன் ஊற வச்ச கடலைப்பருப்பு இல்லைன்னா துவரம்பருப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா குழம்பு இன்னும் திக்காக இருக்கும். காய் நல்லா வெந்திருக்கணும், ஆனால் குழஞ்சி போகாமல் இந்த பதத்துக்கு இருக்கும். அரைச்ச விழுதோட தேவையான அளவு தண்ணி விட்டு குழம்பு கொதிக்கிறது வரை வெயிட் பண்ணி 1 கப் அளவு நல்லா பீட் பண்ணி வச்சுருந்த கெட்டியான தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த குழம்புக்கான தாளிப்பு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தான் கொடுக்கணும். எண்ணெயோட கடுகு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை போட்டு சூப்பராக ஒரு தாளிப்பு கொடுத்து சுட சுட சாதத்தோட சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு கண்டிப்பாக அமிர்தமாக இருக்கும். நம்மளோட ஃபுட் ஸ்டைலும் கிளைமேட்டுக்கு தகுந்தால இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லணும். தேங்க்யூ.